இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தேவிஸ் கிச்சனில் இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் வச்சுக்கலாம், லஞ்ச் பாக்ஸுக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகலாங்க. அந்த மாதிரி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 கிளாஸ் சாப்பாட்டு அரிசி, 1/4 கிளாஸுக்கு துவரம் பருப்பு எடுத்து ஒரு 1/2 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்துருக்கேன். குக்கர் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கடுகு ஜீரகம் பொரிஞ்சதும் கட் பண்ண வெங்காயம், காரத்துக்கு மிளகாய் 2 நிமிஷம் வதக்கி வச்சுக்கோங்க. இது கூட தக்காளி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு வதக்கி விட்டுக்கோங்க, பச்சை வாசனை போகிற வர. இப்போ நம்ம அரிசி எடுத்த கிளாஸுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணியை கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லாவே கொதிக்குதுங்க. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ ப்ரெஷர் போட்டு ஒரு 3 விசில் விட்டு 2 நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம ரொம்பவே ஒரு அருமையான அரிசி பருப்பு சாதம் ரெசிபி தாங்க பார்த்துருக்கோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பிரேக்ஃபாஸ்ட்டானாலும் சரி, லஞ்ச் பாக்ஸ் கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இதுக்கு சைடிஷாக நம்மளுடைய விருப்பத்தாங்க எதுனாலும் வச்சுக்கலாம். நிறையா ரெசிபிலாம் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.